கட்டப்பட்டிருந்த மாட்டை லாபகமாக லாரியில் வந்து மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பாய்ச்சல் கிராமத்தைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்பவர் சொந்தமாக மாடு வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு மினி லாரியில் வந்த மர்ம நபர்கள் வீட்டின் அருகே கட்டப்பட்டிருந்த மாட்டை பிடித்துக் கொண்டு லாரியில் ஏற்றி சென்றுள்ளனர். இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து மாட்டின் உரிமையாளர் ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து மாட்டை திருடி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். அனுமதியின்றி எருதுவிடும் பண்டிகையை நடத்திய கிராம மக்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பெரியபள்ளம் கிராமத்தில் நேற்று எருதுவிடும் பரிசு பண்டிகை நடைபெற்றது. 365 காளைகள் பங்கேற்ற இந்த பண்டிகையில் வரிசையாக ஒவ்வொரு மாடுகளும் அவிழ்த்து விடப்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை குறைந்த வினாடிகளில் கடக்கும் மாடுகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. முதல் பரிசாக 1.50 லட்சம் ரூபாயும், கடைசி பரிசாக 5000 ரூபாய் என 70 பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவானது காவல்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளில் எந்த அனுமதியும் வாங்காமல் போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்றது. ஆனால் விழாவின் போது பாதுகாப்பு வழங்கிய போலீசார் மாலையில் இப்பண்டிகை அனுமதியின்றி நடந்ததாக கிராமத்தைச் சேர்ந்த சிலர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்து காவல்துறையினருடன் மத்திய சென்னை மாவட்ட லயன்ஸ் கிளப் தன்னார்வலர்கள் இணைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சென்னை குரோம்பேட்டையில் பல்லாவரம் போக்குவரத்து காவல்துறையினருடன் மத்திய சென்னை மாவட்ட லயன்ஸ் கிளப் தன்னார்வலர்கள் இணைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் புதிதாக அமல்படுத்தப்பட்ட போக்குவரத்து விதிமுறைகள் குறித்தும், ஹெல்மெட் அணிவதன் முக்கியத்துவம் குறித்தும் வாகன ஓட்டிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் விதிமுறைகளை மீறி வந்த வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவலர்கள் விதிகளை எடுத்துக் கூறி அறிவுரைகளை வழங்கினர். மாணவர்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்திடும் வகையில் ஓமலூர் சரகத்தில் பள்ளி வாகனங்களை மோட்டார் வாகன ஆய்வாளர் சோதனை செய்தார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆய்வாளர் அலுவலக கட்டுப்பாட்டில் 37 தனியார் பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இந்த பள்ளிகளில் 210 பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்படுவதை தடுத்திடும் வகையிலும், மாணவர்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்திடும் வகையிலும் இன்று ஓமலூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் கவிதா ஏற்பாட்டில் வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது. இதில் பேருந்துகளில் முதலுதவி பெட்டிகள், தீயணைப்பு கருவிகள், அவசர கால வழி ஆகியவற்றை ஆய்வு செய்தனர். மேலும் ஓட்டுநர்களுக்கு தீயணைப்பு கருவி இயக்க தெரியுமா, முதலுதவி அளிக்க தெரியுமா என்பதையும் ஆய்வு செய்தனர். மேலும் 12 வாகனங்களில் குறைபாடுகள் கண்டறியப்பட்டது. அந்த குறைபாடுகளை சரி செய்து மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்த அறிவுறுத்தப்பட்டது. மேலும் 4 வாகனங்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் காணிக்கையாக வழங்கப்பட்ட நகைகளை உருக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் கடந்த 10 ஆண்டுகளாக பக்தர்கள் உண்டியலில் காணிக்கையாக செலுத்திய தங்க நகைகள் உள்ளிட்ட பொன்பினங்களை உருக்கி மும்பையில் உள்ள தேசிய மையமாக்கப்பட்ட வங்கியில் டெபாசிட் செய்து அதன் மூலம் வரும் வருவாயை கோவில் மேம்பாட்டு பணிகளுக்கு பயன்படுத்த உத்தரவிடப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் முதல் முறையாக பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தப்பட்ட தங்கம் உள்ளிட்ட பொன்பின பொருட்களை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி துரைசாமி ராஜு மற்றும் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் முரளி கிருஷ்ணா உள்ளிட்ட இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் உருக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.